விதவிதமா சப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நிலா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதே உடச்சிடாம பாக்குறவ கில்லாடி அக்கா பொண்ணு அந்தல அவள வெச்சம் பாரு நெஞ்சிலே நாங்க 2 பேரும் பிச்சிலே ஏண்டா அழுவுற நீ தூக்கு மாட்டி சாவுடா ஐயா நான் உங்களை போய் சாக சொல்லணும். நீங்க செத்துட்டீங்கன்னா இந்த கொட்டையில நமது நாடு சந்தன கோட்டை. சந்தன கோட்டை நாட்டுல இருந்து எனக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க? சிட்டா ஐயா சரி அப்படியே நீங்க தூக்கு பாட்டி தொங்கினாலும் சத்தியமா உயிர் போவாது. ஏண்டா ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்கின்னு தொங்கும் பாது பட்டாரு கவுரா எனக்கு மங்காளி சண்டை அவன் மேல உள்ள பாவத்துல அவனை தான் திட்டிங்க வர தூக்கு மாதிரி சாப்பிடுவான். ஐயோ போய் நம்ம முதலாளி நல்ல தொட்டல் கப்பல ஒரு 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் 5 லட்சம் ரூபாய் பணமா தெரியா? யாருக்காக அடங்கோ இல்லப்பா என்கிட்ட இல்ல. அவன் யார் கூட சொல்லு அவனுக்கு அவன் கொடுப்பானோ கூட மாட்டானோ அவன் கிடையாதா? அவன் யார் கூட சொல்லுங்க மட்டும் கூட்டான் இல்ல மட்டும் வாங்கி போனான். உண்மை நம்மள நல்லா செஞ்சுக்கிறான்.
இருபது போட்டே குத்தாமா இல்ல அது மட்டும் வாங்கி இருபது போட்டே வாங்கி போனா என்ஜாய் பண்ணு அதுதான் பெரிய பெரிய பாய் போய் என்னன்னு குட்டு குத்தாம அவன் எப்பவுமே கடைக்காரன் தான் குடுத்தவன் காரங்காரன் வாங்கணுமே வள்ளல் குட்டு குத்தாம எப்படி அவன் உடனே அவன் உடனே ரெண்டே மூட்டை நடந்துருக்கணும் இந்த 5 லட்சம் வாங்கிருப்பாரு அவன் வந்து அப்பா துடுக்குறான் அவன் கேட்டுருப்பான் சோபமான உட்காந்து கால் போடுதேன் மொத்த நாலு தரமாடா அது போடுறான் அவன் தான் வள்ளல் வாங்கிட்டு போட்ட நாளைக்கு தான் நாடங்க நான் ஏற ஓட்டுறேன் நான் ஏற ஓட்டுறேன் இல்லையா இல்லப்பா அவன் யாருக்கு கூட சொல்லுறேன் இல்ல அது கண்ணாடி இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நான் சொல்லணும் நான் சொல்லாத நீ கண்டிப்பா சொல்லுவேன் நீ யாரே போச்சா யார் நானே நீ அங்க எஜமா சிரிக்காத திரை போயா யார் எஜமா அப்பா யார் யாரு எங்கப்பா அப்பா யார் எங்கப்பா சரிமா யார் தூக்கு வார கிளம்புதான் சரிமா யாரு சித்தி யாரு எங்க சித்தியா உன் முன்னாடி யாரு என் முன்னாடி நம்ம லைட்ல ஆரணி ஸ்ரீ தனம் நாடகமன்றம் இது யாருது நம்ம டிராவல்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இதை நம்ம போட்டாச்சு இப்ப எங்க வீட்டுல 10 எருமாடு இருக்குது. சரி எருமாடு மேய்கிற கொண்டாட்டியா எருமாடு மேய்கிறோம் மாடு மேய்கிறோம் ஆடு மேய்கிறோம் கோழி மேய்க்கிறவனும் குச்சி மேய்க்கிறவனும் கோழி அறியலையாடா கோழி மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறோம் ஆடு லுக்கு வந்துறியோ நான் என்ன பண்றது எங்க வீட்டுல காலையில 9 10 ஆனா என் எருமான அவுத்துட்டு போய் கந்தவழிக்கு மேய்த்துக்கு நான் என்ன செய்வேன் என்ன செய்வ இது பயமா 9 வந்து அறியலையாடா பண்ணாஜா போய் மேய்த்து இது வாரிமா நீ எருமான எப்ப சாணி நீ வாடா அப்படி இந்த பயமாட்டமா பின்னாடி கலைகளை கிளைத்து ஆளும் கலையை உயர்த்தி ஆராய்ச்சியல் கலைகளை வாழ்ந்து என்ன காரணமோ
என்னுடைய மகள் பூங்குழலி தண்ணி பருவமேங்கி வந்து ஆமா காலகாலத்தில் அவளுக்கு ஒரு நாட்டின் இளவரசனை பார்த்து திருமணத்தை செய்து தருவதை என்னுடைய மனம் இருக்கும். எல்லா தாய் தந்தையர் விருப்பம் அதுதான் மாமா. இருந்தாலும் என் முறை மாமன் தாய் மாமன் என்ன மணி என் மகள் பூங்குழலிக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். நீ மாப்பிள்ளை தானே உரைக்கு வாட்டி ஒரு விதமாக தோன்றுகிறது. மாமா மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடித்து விடுகிறார் என்று சொல்ல வந்தீர்கள். மாப்பிள்ளை பார்க்கும் கடமையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கடமையில் சிறிதானம் தவற மாட்டேன் மாமா. கடமையை கவனமாக செய்கிறார்கள். அதை சொல். டேய் வாடா அறிவாற்றவனே. அறிவற்றவர்களே. டேய், எவனோ ஒரு நாளைக்கு கேட்டா நீ சொல்லுடா பாரு. இந்த கோயிலுக்கு பூஜைலாம் வாழ்ந்தாமா. போயிடு. சி கோயிலுக்கு பூஜைலாம் வாழ்ந்தாமா. இன்னும் வாழ்ந்தாடா பையன். ஒண்ணா குதி வச்சிட்டு போல தோணுது. டேய், நாலாவது மாப்பிள்ளையாவது டேய்